ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையில் பன்னீர் செஞ்சு அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறோம். இது அச்சசலாக அப்படியே பன்னீர் கிரேவி மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம முட்டை யூஸ் பண்ணி பன்னீர் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பன்னீர் பாலில் செய்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் பன்னீர் கிரேவி சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அது மாதிரி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இது மாதிரி முட்டையில் பன்னீர் செஞ்சு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க அப்படியே கூட செய்யலாம். அப்படியே செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. நம்ம போட்டு வச்சுருக்க உப்பு, மிளகு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்குனதும் இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஒரு பவுலில் ஊற்றணும்ல, அந்த பவுலை இது உள்ளே வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்களா நம்ம முட்டை எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா முட்டை நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இது மாதிரி சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இது மாதிரி பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ அப்படியே பன்னீர் எப்படி சின்ன சின்னதாக இருக்குமோ அது மாதிரி நம்மளும் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கிரேவியும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுற பாருங்கள். அப்படியே பன்னீர் மாதிரியே இருக்கும் இந்த முட்டை. நீங்கள் வெங்காயம், கொத்தமல்லிலாம் ஸ்கிப் பண்ணால் இன்னும் அச்சு அசலாக அப்படியே பன்னீர் மாதிரியே தான் இருக்கும். இது நம்ம குழம்புல போட்டால் கரைஞ்சிடுமான்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக கரையாது, நல்லாவே இருக்கும். இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5 லவங்கப்பூ, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இது மாதிரி நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைக்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்காக 2, 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக வேகிற அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இது அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா வேக தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் அதை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துடலாம். மசாலாவுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இந்த அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணான்னா நீங்கள் ஒரு 10 முந்திரியும் சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிரேவி ரிச்சாக இருக்கும். பொட்டுக்கடலை வேணுன்றவங்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதும் இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும்.
இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அப்படியே வதக்கி செய்யும்போது கிரேவி தண்ணியாக இருக்கும். அதில் தேங்காய்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். தேங்காய்லாம் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் நம்ம தேங்காய் சேர்க்காம செய்யலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இப்போவே கலக்கி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நேரம் இது வதங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினாலே போதும். 5 நிமிஷம் கழித்து லைட்டாக கொதி வரும். இந்த கொதி வர ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி இது கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்மளோட கிரேவி ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல, அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது கிரேவி. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவில் எந்த உப்புமே சேர்க்கல, அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதித்தாலே போதும், ரொம்ப அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண முட்டை பன்னீர் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பன்னீர் கிரேவி செய்கிறவங்களா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டை பன்னீருக்கு பதில் நீங்கள் பன்னீர் சேர்த்தும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நிறைய பசங்க முட்டைனாலே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா இது முட்டைன்னே தெரியாது. அதுவும் இல்லாமல் முட்டைன்னு தெரிஞ்சாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எல்லா குழந்தைங்களுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி நம்ம கிரேவி பண்ணி கொடுக்கும்போது அவங்க இந்த கிரேவிக்காகவே சப்பாத்தியும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போது நம்ம முட்டை பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம முட்டை பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி இன்னுமே நல்லா திக்காகிடும். அவ்வளோதான், இப்போது நம்ம டேஸ்ட்டான முட்டை பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி எல்லாருக்கும் பரிமாற ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையிலே முட்டையில் தான் இந்த பன்னீர் செஞ்சிங்களான்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சப்பாத்திக்கு ஒரே மாதிரி சைடிஷ் செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் பற்றியே சுத்தமாக தெரியாதவங்க கூட இந்த சமையலை சூப்பராக செஞ்சு முடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான கிரேவி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ.